ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சேலஞ்ச் வீடியோ கொடுத்துருக்காங்க. பல்பு வச்சு நம்ம வந்துட்டு கிராஃப்ட் பண்ணணும், இல்லைன்னா நேம் போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சேலஞ்ச் வீடியோ அதனால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு கூட சரியில்லை இருந்தாலும் ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நேம் போர்டு தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டை இந்த மாதிரி சைஸில் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மாஸ்கிங் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்பதான் ரொம்பவே நீட்டா வந்துட்டு இருக்கும். நம்ம கட் பண்ணதெல்லாம் வந்துட்டு அசிங்கமா தெரியாது. ஓகேங்களா? அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுத்திலையும் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிருங்க. கரெக்டாக சென்டரில் ஒட்டி 2 சைட்லேயும் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துட்டு கிடச்சிடும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. என்னடா தொட்டோனே மாறிடுச்சேன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே பண்ணோன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் ஒரு சரடு கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி இந்த போர்டில் சுற்றிலையுமே நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். இதுக்கு நம்ம க்ளூ கன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே நான் ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் இந்த மாதிரி ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த நூலை வந்துட்டு, அதாவது சரடு கயிறு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சுற்றிலையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டிட்டு 2 நிமிஷம் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தடிமனான கயிறாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லேஸான கயிறு தான் இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சே சுற்றியில் ஒட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மப்ளர் நூல், இல்லை பேப்பர், இல்லை பெயிண்ட் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் டெக்கரேஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதை காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 7 சென்டிமீட்டர் கூட நீங்கள் எந்த சென்டிமீட்டர் வேணாலும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி 2 இந்த மாதிரி வளைவாக வந்துட்டு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கும். அந்த ஃப்ளவர் வந்துட்டு இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி வளைச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ளவர் கிடச்சிடும். இதே மாதிரி நான் 4 வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதழ் துண்டாக கட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே நான் பிக் காமிக்கிறேன் இல்லையா, அது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம பண்ண வீடியோவை பார்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி அப்படின்றவங்க இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் கேப்பில் பண்ணது, ஃப்ளவர் மேக் பண்ணதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது சிவரஞ்சனி, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு பொண்ணு, நான் கூட உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு வந்துட்டு பண்ணது ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பொண்ணு பெயர் வந்து பார்த்திங்கன்னா யஷிகா. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சிவரஞ்சனி யஷிகாவும் வந்துட்டு ஒரு 3 பிக் காமிச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம வீடியோ பண்ணுறதை பார்த்துட்டு யாராவது வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு மெயிலில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிக் காமிச்சு நீங்கள் செஞ்சுருக்கிறத அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சிவரஞ்சனி யஷிகா 2 பேரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி யார் பண்ணாலும் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃப்ளவரை வந்துட்டு நான் எந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அந்த குட்டியாக துண்டாக கட் பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா, அந்த பீஸையும் கூட நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா மேலே வச்சு ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படியே பெருசாக இருக்கிறது, அப்புறம் போக போக சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒட்டிட்டோன்னா ஒரு க்யூட்டான ஃப்ளவர் வந்துட்டு நமக்கு கிடச்சிடும். இல்லை நார்மலாக உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் அப்படி கூட மேக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக மேலே தர்மாக்கோல் பால்ஸ் வந்துட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி 2 வந்துட்டு நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் வந்துட்டு நமக்கு வேணும். அதுக்காக க்ரீன் கலர் பேப்பரில் நான் லீஃப் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதை வந்துட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் 2 ஓரத்துலேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவரை வந்துட்டு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் என்னால் பேச முடியல, உடம்பு சரியில்லாதனால. வாய்ஸ் புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறத விட பார்த்தாலே புரியும். ஓகே, 2 லீஃபையும் இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டி விட்டோன்னா அவ்வளோ அழகாக வந்துட்டு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு நேம் போர்டு இல்லையா, அதனால் நேம் இல்லைனா எப்படி, நான் வந்துட்டு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் நேம் எழுதிக்கலாம், இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணுமோ எழுதிக்கலாம். நான் வந்துட்டு கிருஷ் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சைடில் ஒரு ஹார்ட் கூட விட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நான் அழகாக எழுதி முடிச்சுட்டேன். கோல்டன் கலரில் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே மின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2 ஃப்ளவர் பெயிண்ட் அடிக்கிறோம், நூலை ஒட்டுறோம், நேம் எழுதுகிறோம், அவ்வளோதான். க்யூட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேட்டவங்க வந்துட்டு என்னோட நேம் வந்துட்டு என்னன்னு கேட்டிருந்தீங்க. என் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நித்யா. ஓகே, உங்கள் நேம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லோரும். என் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நித்யா. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா
அதை நான் வாலில் வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டாக ஒட்டிட்டேன். பேக் சைடில் வந்துட்டு சென்டரா ஒரே ஒரு டபுள் சைட் டேப் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஏற்கனவே இந்த பொம்மை மாரி இருக்கிறது நான் வரைஞ்சிருந்தேன். அது கை 2 இப்படி இருக்கு, அழகா இருக்கு. அதனால அது மேலேயே வந்துட்டு போர்ட் பிடிச்சிருக்க மாரி நான் வந்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன். ரொம்பவே க்யூட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த சேலஞ்ச் வீடியோல நான் வின் பண்ணிட்டேனா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு எனக்கு எவ்வளோ மார்க் குடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது சேலஞ்ச் வீடியோ இருந்தா, இல்ல என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. பாய்.